ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இனி பன்னீர் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை பன்னீர் பெப்பர் ஃப்ரை செய்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ பன்னீர் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவரும் உப்பும் பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை ஒன்று ஒன்றா இந்த எண்ணெயோடு சேர்த்துடலாம். பன்னீர் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்ததுமே கொஞ்சம் நேரத்துலேயே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இல்லைனா பன்னீர் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அது அதிகமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அப்படியே ஒட்டுனாலும் லைட்டாக எடுத்து விட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது தனித்தனியாகவே வந்துடும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்காமல் இதை ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் தோசைக்கல்லில் கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. இதோடவே 2 பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்துடலாங்க. பல்லாரி நல்லா வதங்கி வரணும். பல்லாரி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய தக்காளியை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோடவே ஒரு கையளவுக்கு க்யூப்ஸாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துருக்கேங்க. கேப்சிகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்ததும் மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதோட மசால் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மசாலாவை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. அதோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு கம்மியாக தான் சேர்க்கணுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்ததும் தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி. நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.